Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இன்னைக்கான question பார்க்கலாம். All paths from source to target. Given a directed acyclic graph of n nodes labeled from 0 to n minus 1, find all possible paths from node 0 to node n minus 1 and return them in any order. The graph is given as follows. Graph of I is list of all nodes you can visit from node I. There is a directed graph from node I to node graph of I comma j. So basically this is a graph based question. ஸோ இந்த கொஷனில் வந்து லைக் இன்புட் வந்து வெக்டார் ஆஃப் வெக்டார் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து லைக் ஸோ 1,2 இருக்குது. ஃபைன் கொஷனில் 1,2 திஸ் இஸ் அ வெக்டார் 1,2 அண்ட் தென் 3 இருக்குது. ஸோ 3 அண்ட் தென் அதர் 3 இருக்குது. அப்புறம் இன்னொரு எம்டி வெக்டார் இருக்குது, எம்டி வெக்டார். ஃபைன். ஸோ இது இந்த நாளுமே வந்து இன்னொரு வெக்டார்க்குள்ளே இருக்குது. திஸ் இஸ் வெக்டார் ஆஃப் வெக்டார் ஃபார்மேட். ஸோ பேசிக்கலி இது வந்து 0th இண்டெக்ஸ் 0 1 2 அண்ட் தென் 3. ஸோ 0th திஸ் இஸ் அ டைரக்டட் கிராஃப்னு கொடுத்துருக்காங்க. டைரக்டட் ஏசைக்ளிக் கிராஃபில் சைக்கிள் இல்லை. ஸோ 0 points to 1 அந்த ஃபஸ்ட்டு 0th இண்டெக்ஸ் மட்டும் பாருங்கள் 1 and then 2 and then second node. அதே மாதிரி 3 points to அதே மாதிரி 1 points to 3 first index points to 3. Okay, and then second index points to the third node. And then third இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா எம்டி வெக்டார் இருக்குது. ஸோ தேர்ட் நோடு வந்து எதுவுமே பாயிண்ட் பண்ணல. ஸோ இது வந்து ஒரு கிராஃப். ஸோ இந்த கிராஃப் ரெப்ரசன்டேஷன். ஸோ கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. சோர்ஸ் இஸ் த 0th நோடு அண்ட் டெஸ்டினேஷன் இஸ் த n-1th நோடு. ஸோ டோட்டல் 4 நோட்ஸ் இருக்குது. ஸோ n-1னா 4 - 1 3 தேர்டு. ஸோ 0 to 3 வந்து எத்தனை பார்ட்ஸ் இருக்கோ அத்தனை பார்ட்ஸு நம்ம வந்து லைக் வெக்டார் ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதான் கொஷின். ஸோ இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் இருக்குது. பைனரி ட்ரீஸ் ஃபைண்ட் பாத் ஃப்ரம் ரூட் டு லீஃப்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அதில் வந்து நம்ம ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். லைக் ஈச் டைம் வந்து லைக் டெப்த் ஃபர்ஸ்ட் வச்சா ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். ஸோ அதே ஃபார்மேட்டை தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணுவோம். ஸோ பேசிக்கலி கிராஃப்ஸில் வந்து கிராஃப் ட்ராவர்ஸில் 2 அல்கோரிதம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லைக் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் அண்ட் அனதர் இஸ் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். பிஎஃப்எஸ்லேயே இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். பட் இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஎஃப்எஸ்ல எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், எப்பயுமே ஒரு கிராஃப் அல்கோரிதம் யூஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து ஒரு விசிட்டட் அரே இருக்கணும். அண்ட் தென் இது வந்து நம்ம ரெக்கர்ஷனில் சால்வ் பண்ணுறதால நம்மளுக்கு ஒரு பேஸ் கண்டிஷன் நம்மளுக்கு தேவை. ஸோ பேஸ் கண்டிஷன் என்னவா இருக்கும்? சப்போஸ் at any point நம்ம நோடு இஸ் ஈக்குவல் டு at any point நம்மளோட கரண்ட் நோடு இஸ் ஈக்குவல் டு டெஸ்டினேஷனாக இருந்துச்சுன்னா டெஸ்டினேஷன் இஸ் n-1th நோடு இந்த கிராஃப். ஸோ கிராஃபில் வந்து n நோட்ஸ் இருக்குன்னா n-1ங்கிறது டெஸ்டினேஷன். ஸோ at any point டெஸ்டினேஷன் நோடு இஸ் ஈக்குவல் டு டெஸ்டினேஷன்னா நம்ம வந்து அதை வந்து நம்ம ஆன்சரில் புஷ் பண்ணிடலாம். ஸோ பேசிக்கலி நான் வந்து 2 வெக்டார் யூஸ் பண்ண போகிறேன். ஒன் இஸ் ஆன்சருங்கிற வெக்டார் தான் வந்து மெயின் ஆன்சர் ரிட்டர்ன் பண்ண போகிற வெக்டார். அண்ட் அனதர் வெக்டார் வந்து டிஎஸ்ன்னு நான் நேம் பண்ணிக்கிறேன். டிஎஸ்னா டேட்டா ஸ்ட்ரக்சர். திஸ் ஸ்டோர்ஸ் த வேல்யூஸ். ஆன்சர் வந்து ஆன்சர் வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார் ஆஃப் வெக்டார். டிஎஸ்ங்கிறது வந்து வெக்டார் ஆஃப் இன்ட் ஃபார்மேட்லாம் இருக்கும். ஸோ நம்ம டிஎஸ்ல வந்து நம்ம புஷ் பண்ணிகிட்டே போவோம், நம்ம நம்பர்ஸை புஷ் பண்ணிகிட்டே போவோம். அட் சம் பாயிண்ட் வந்து அந்த டிஎஸ்ல இருக்க லாஸ்ட் எலிமெண்ட் வந்து ஈக்குவல் டு டெஸ்டினேஷனாக இருக்கும். அந்த பாயிண்டில் வந்து இந்த என்டையர் டிஎஸ்ஸை வந்து நம்ம இந்த ஆன்சர் வெக்டாரில் புஷ் பண்ணிவிடுவோம். ஸோ அப்படி புஷ் பண்ணிகிட்டே வந்தால் நம்மளுக்கு எல்லா ரூட்ஸையும் நம்ம வந்து ட்ராவல் பண்ணியிருப்போம். இப்போ இந்த ஃபஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் 0 1 3ன்னு ஒரு பாத் இருக்குது. அதே மாதிரி 0 2 3ன்னு ஒரு பாத் இருக்குது. ஸோ டோட்டல் 2 பார்ட்ஸ் இருக்குது. ஏன்னா திஸ் இஸ் அ டைரக்டட் கிராஃப். ஸோ அதான் 0 1 3 அதே மாதிரி 0 2 3 2 பாத் இருக்குது தேர்ட் நோட் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ கோட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம எப்பயுமே ஒரு கிராஃப் கொஸ்டின் எடுத்துக்கிட்டால் நம்ம அதை வந்து நம்ம அட்ஜசன்சி லிஸ்ட் ஃபார்மேட்டில் நம்ம அட்ஜசன்சி லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அட்ஜசன்சி லிஸ்ட் இஸ் நத்திங் பட் இப்போ இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து 0 வந்து 0க்கு வந்து 0ஆல் எந்த நோடுக்கு போக முடியும்? ஃபஸ்ட் நோட் அண்ட் தென் செகண்ட் நோடு.
ஃபைன். ஸோ ஃபஸ்ட் நோடால் எந்த நோடுக்கு போக முடியும்? தேர்ட் நோடு மட்டும்தான் போக முடியும் ஃபஸ்ட் நோடால். ஸோ செகண்ட் நோடால் தேர்ட் நோடு ரீச் ஆக முடியும். ஃபைன். செகண்ட் நோடால் தேர்ட் நோடு போக முடியும். அதே மாதிரி தேர்ட் நோடால் எந்த நோடுக்கும் போக முடியாது. ஸோ இந்த ஃபார்மேட் தான் வந்து கிராஃப் அட்ஜசன்சி லிஸ்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இதை பேசிக்கலி இந்த என்டையர் கிராஃபை நம்ம ஒரு ஃபார்மேட்டில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இந்த ஃபார்மேட் பேர் அட்ஜசன்சி லிஸ்ட். ஸோ இதை தான் நம்ம ஃபஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி இந்த அட்ஜசன்சி லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து லைக் இன்டீஜர்ஸ் அண்ட் இந்த 1, 2, 3 இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் லைக் சம் வெக்டாராக இருக்குது. வெக்டாரில் லிஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம் இதை. ஸோ லிஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அன்ஆர்டர் மேப் யூஸ் பண்ணி அந்த இன்டீஜர் அண்ட் தென் லிஸ்ட் மேப் பண்ண போகிறேன். ஸோ அன்ஆர்டர் மேப்ஸ்னால் என்னன்னு தெரியலனா நம்ம சேனல்லேயே ஒரு வீடியோ இருக்குது, மேப்ஸ் பற்றி இருக்குது, டேட்டா ஸ்ட்ரக்சர் சீரீஸில் போய் பாருங்கள். ஸோ அன்ஆர்டர் மேப் ஆஃப் இன்ட் அண்ட் தென் லிஸ்ட். இன்டீஜரை நான் லிஸ்ட்டுக்கு மேப் பண்ணுறேன். ஃபைன். ஸோ நேம் வந்து அட்ஜசன்சின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த அட்ஜசன்சி லிஸ்ட்டை இப்போ ஃபில் பண்ணலாம். ஃபார் இன்ட் I is equal to 0, I is less than இந்த கிராஃபை ட்ராவல்ஸ் பண்ணுறேன், கிராஃப் டாட் சைஸ் அண்ட் தென் I++. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் இங்கே கவனிக்கணும். இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா இன்புட்டில் கிராஃப் இருக்குது. ஆனால் கிராஃப்குள்ளே இருக்க வெக்டார் பார்த்தீங்கன்னா சேம் சைஸாக இல்லை. ஃபஸ்ட்டு 0th இண்டெக்ஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சைஸ் 2ஆக இருக்குது, 1, 2 இருக்குது எலிமெண்ட்ஸ். அதே ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது வந்து ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. ஸோ சைஸ் வேரி ஆகுது. அதனால நான் இன்னொரு லூப் போடுறேன். ஃபார் இன்ட் J is equal to 0, J is less than graph of I dot size. Fine. Graph of I dot size J++. அண்ட் தென் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க திஸ் இஸ் அ டைரக்டட் கிராஃப். ஸோ அதனால் நம்ம வந்து லைக் 2 டைம் நம்ம புஷ் பண்ண தேவையில்லை. U to Vக்கு மட்டும் நம்ம நோடை டிஃபைன் பண்ணால் போதும். U to V. V to Uக்கு நம்மளுக்கு தேவையில்லை. ஃபைன். ஸோ அதான் பண்ண போகிறேன் இப்போது. int U is equal to I. int V is equal to graph of I of J. ஃபைன். ஸோ இப்போ வந்து நான் அந்த அட்ஜசன்சி லிஸ்ட்டில் புஷ் பண்ண போகிறேன். அட்ஜசன்சி லிஸ்ட் ஆஃப் U டாட் புஷ் பேக் V. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அட்ஜசன்சி லிஸ்ட்டை இப்போ டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து DFS ஒரு மெத்தட் கால் பண்ண போகிறோம். DFS நம்ம லேட்டர் அதை டிஃபைன் பண்ணலாம். ஸோ DFS இப்போ கால் பண்ணலாம். ஸோ DFSல நம்ம என்னென்ன பாஸ் பண்ணலாம்? சோர்ஸ்னு ஒரு வேல்யூ நம்மளுக்கு தேவை, சோர்ஸ் அண்ட் தென் டெஸ்டினேஷன். அண்ட் தென் நம்ம எப்போ கிராஃப் ரிலேட்டட் கொஷின்ஸ் சால்வ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஒரு விசிட்டட் அரே வேணும் டு செக் வெதர் த பர்டிகுலர் நோட் இஸ் விசிட்டட் ஆர் நாட். ஸோ அதுக்கு நம்மளுக்கு விசிட்டட்னு ஒரு அரே தேவை. அண்ட் தென் டேட்டா ஸ்ட்ரக்சர் அரே நம்மளுக்கு தேவை, DS. ஏன்னா இதுதான் ஸ்டோர் பண்ணும். நான் சொன்ன மாதிரி இது வந்து லைக் ஸ்டோர் பண்ணிகிட்டே போகும் நம்பர்ஸ். அட் சம் பாயிண்ட் அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வெக்டாரில் இருக்கிற டிஎஸ்ங்கிற வெக்டாரில் இருக்கிற லாஸ்ட் எலிமெண்ட் வந்து டெஸ்டினேஷனுக்கு ஈக்குவல் ஆச்சுன்னா நம்ம அந்த டிஎஸ்ஸை வந்து ஆன்சரில் புஷ் பண்ணிடலாம். ஸோ அதனால் டிஎஸ் நம்மளுக்கு தேவை. அண்ட் தென் அட்ஜசன்சி லிஸ்ட் பாஸ் பண்ணோம், ADJ. ஸோ இந்த சோர்ஸ் டெஸ்டினேஷன்லாம் டிஃபைன் பண்ணிடலாம். சோர்ஸ் வந்து எப்பயுமே 0வாக தான் இருக்கும், பிகாஸ் 0 to n-1 தான் கேட்டிருக்காங்க. டெஸ்டினேஷன் ஈக்குவல் டு கிராஃப் டாட் சைஸ். கிராஃபோட சைஸ் வந்து என்னன்னா, ஸோ கிராஃப் டாட் சைஸ் -1, n-1. கிராஃப் டாட் சைஸ் -1 தான் டெஸ்டினேஷன். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு டிஎஸ்ன்னு ஒரு வெக்டார் கிரியேட் பண்ணணும். வெக்டார் ஆஃப் இன்ட் டிஎஸ். அப்புறம் வெக்டார் ஆஃப் பூல் விசிட்டட். பூலியன் டைப் இது, பிகாஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ விசிட்டட். ஸோ இனிஷியலாக விசிட்டடில் வந்து n நோட்ஸ் இருக்குது. ஃபைன். ஸோ அதனால் கிராஃப் டாட் சைஸ். ஸோ n நோட்ஸுமே வந்து இனிஷியலாக நாட் விசிட்டட், அதனால ஃபால்ஸ். விசிட்டட் வந்து ஃபால்ஸ் இனிஷியலாக. ஸோ எல்லாமே டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக ரிட்டர்ன் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஆன்சருங்கிறது இட்ஸ் அ வெக்டார் ஆஃப் வெக்டார். ஃபைன். ஸோ ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஆன்சரை வந்து நம்ம வெளியே டிக்ளேர் பண்ணிக்கலாம், அந்த ஆன்சர் வெக்டாரை. ஸோ டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் அந்த மெயின் ஃபங்க்ஷன் நம்ம எழுதணும். ஸோ DFS ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணலாம். void DFS int source and then int destination and then vector of bool visited. Fine. So next vector of int
ds vector of int நான் எல்லாமே வந்து பாஸ் பை ரெஃபரன்ஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த அட்ஜஸ்டன்ட் லிஸ்ட்டை அப்படியே பாஸ் பண்ணணும். இதுவுமே நான் ரெஃபரன்ஸாக பாஸ் பண்ணுறேன். ஸோ அட் சம் கேசஸ் வந்து சொல்யூஷன் அக்செப்ட் ஆகாது. ஏன்னா சில ஆன்லைன் ஜட்ஜஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ் பை ரெஃபரன்ஸில் நீங்கள் வந்து பாஸ் பை ரெஃபரன்ஸ் போடலின்னா டைம் லிமிட் எக்ஸீடட் காமிக்கும். ஸோ அதனால் நான் வந்து எல்லாமே வந்து பாஸ் பை ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இது வந்து எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் பாஸ் பை ரெஃபரன்ஸ். ஸோ இன்ஷியலாக நம்ம டிஎஃப்எஸில் எப்பயுமே என்ன பண்ணுவோம், ஸோ டிஎஃப்எஸ் பற்றி தெரியலனா நம்ம சேனலில் கிராஃப் வீடியோஸ் இருக்குது, இதே சீரீஸில் கிராஃப் வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் போய் பாருங்கள், நிறைய கொஸ்டின் டிஎஃப்எஸ்லேயும் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம டிஎஃப்எஸில் என்ன பண்ணுவோம்னா எப்பயுமே வந்து அந்த பர்டிகுலர் நோடை விசிட்டட் ஆக்குவோம். ஸோ அதான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ ஸோ டிஎஸ் வெக்டாரில் சோர்ஸ் புஷ் பண்ணிடலாம். and then visited equal to true, visit of source equal to true. So next base condition. So base conditionல வந்து இப்போ நம்ம இந்த டிஎஸ்ங்கிற வெக்டாரில் வந்து நம்ம புஷ் பண்ணிகிட்டே போகிறோம். ஸோ அட் சம் பாயிண்ட் இந்த டிஎஸ் வெக்டாரில் வந்து இந்த லாஸ்ட் எலிமெண்ட் வந்து ஈக்குவல் டு டெஸ்டினேஷன் ஆகும். ஸோ அப்படி ஆகும்போது நம்ம அந்த டிஎஸ்ஸை வந்து ஆன்சரில் புஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள்லேயே வந்து லைக் 013 இருக்குது அவுட்புட்டில், 013 இருக்குது. ஸோ 013 வந்து லைக் தேர்ட் அந்த லாஸ்ட் எலிமெண்ட் வந்து 3. ஸோ நம்மளுக்கு தேவையான டெஸ்டினேஷனுமே வந்து 3. ஸோ லாஸ்ட் எலிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு டெஸ்டினேஷன். ஸோ அதனால் நம்ம ஒரு பாத் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதனால் நம்ம அந்த ஆன்சர் வெக்டாரில் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வெக்டாரை நம்ம புஷ் பண்ணிடலாம். ஃபைன். ஸோ இஃப் ds டாட் பேக் answer dot push back ds. ஸோ இது வந்து பேஸ் கண்டிஷன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு நோடுக்கு பண்ணியாச்சு. ஸோ மிச்ச எல்லா நோடையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபார் லூப் போட்டு இந்த சோர்ஸோட அட்ஜசன்ட் நோட் பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக வந்து சோர்ஸ் வந்து 0வாக இருக்குது. ஸோ 0வோட அட்ஜசன்ட் நோட்ஸ் பாருங்கள். அட்ஜசன்ட் நோட்ஸ் வந்து 1 and 2. ஸோ 1 and 2 அது ரெண்டுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஸோ அந்த ரெண்டுக்கு என்னென்ன அட்ஜசன்ட் நோட்ஸ் இருக்கோ அதெல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ 1க்கு வந்து அட்ஜசன்ட் நோடு வந்து 3. ஸோ அண்ட் தென் 2க்குமே அட்ஜசன்ட் நோடு வந்து 3 இருக்குது. ஸோ டெப்த் வைஸாக நம்ம ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் for auto neighbor of adjacency list of source. So source oda neighbors, suppose அது வந்து visited இல்லைனா, if not visited of neighbor, so suppose if it is not visited, then நாம என்ன பண்ணலாம்னா அந்த டிஎஃப்எஸ்ஸே கால் பண்ணிடலாம். பிகாஸ் நம்ம டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணுறோம், ரெக்கர்சிவ் ட்ராவர்சல். ஸோ டிஎஃப்எஸ் கால் பண்ணோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக விசிட் ஆகிடும். பிகாஸ் அந்த நெய்பர் வந்து சோர்ஸ் ஆகிடும். ஸோ விசிட்டட் ஆஃப் நெய்பர் ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ அப்படியே சேம் இதே ஃபங்க்ஷனே கால் ஆகும். ஃபைன். ஸோ அதனால டிஎஃப்எஸ் ஆஃப் நெய்பர் அதன் டெஸ்டினேஷன். ஸோ விசிட்டட் அரே அப்படியே பாஸ் பண்ணலாம். ஸோ டிஎஸும் அப்படியே பாஸ் பண்ணலாம். ஸோ டிஎஸ் பாஸ் பண்ணியாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு அட்ஜசன்சி லிஸ்ட்டு. ஃபைன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட்டு வந்து திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ சப்போஸ் இப்படி கிராஃப் இருக்குதுன்னா 1 இருக்குது, 0th நோடு இருக்குது, அண்ட் தென் 0 to 1 ஒரு எட்ஜ் இருக்குது, அண்ட் தென் 1 to 2 ஒரு எட்ஜ் இருக்குது. ஃபைன். ஸோ 1 to 2 எட்ஜ் இருக்குது, அண்ட் தென் 1 to 3 ஒரு எட்ஜ் இருக்குது. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம கிராஃப் இப்படி இருந்துச்சுன்னா லெட்ஸே இந்த க்ரீன் கலர், ஓகே, இந்த க்ரீன் கலர்லாம் பாருங்கள். ஸோ இந்த க்ரீன் கலர் லைன் ரெப்ரசன்ஸ் தட் வி விசிட்டட் திஸ் பாத். ஸோ இப்போ 013 பாத்தை வந்து நம்ம விசிட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்னுமே வந்து இந்த 012 பாத்தை விசிட் பண்ணல, 012 பாத்தை விசிட் பண்ணல. ஸோ இதை நம்ம எப்படி விசிட் பண்ணுறது, 012 எப்படி விசிட் பண்ணுறது? ஸோ நம்ம இந்த
013 விசிட் பண்ணும்போது எல்லா நோட்ஸும் நம்ம வந்து விசிட்டட் ட்ரூ பண்ணியிருப்போம். ஸோ 0th நோட் இஸ் ட்ரூ, ஃபர்ஸ்ட் நோட் இஸ் விசிட்டட், தேர்ட் நோட் இஸ் விசிட்டட். ஸோ நம்ம எல்லாத்தையுமே வந்து விசிட்டட் வந்து ஃபால்ஸ் பண்ணணும். ஃபால்ஸ் பண்ணி நம்ம அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் இதை ஆட் பண்ணிட்டு வந்திருப்போம். 013 ஆட் ஆகிருக்கும், 013 ஆட் ஆகிருக்கும். ஃபைன். ஸோ இந்த 013 வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஈச் எலிமெண்ட்டாக ரிமூவ் பண்ணி, சப்போஸ் நம்ம 01 ரிமூவ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து 01 ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 012 போக முடியும். பிகாஸ் 013 வந்து 3 ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ 01 அப்படியே இருக்குது. ஸோ 01 அண்ட் தென் செகண்ட் நோட நம்ம விசிட் பண்ண முடியும். நம்ம 012 விசிட் பண்ணல, ஸோ நம்ம விசிட் பண்ணுறோம். ஸோ பேசிக்கலி நம்ம விசிட் ஆனது எல்லாத்தையும் ஃபால்ஸ் ஆக்கிட்டு அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் புஷ் பண்ணதை பாப் பண்ணிடுறோம். ஸோ பாப் பண்ணிட்டா நம்மளுக்கு இன்னொரு பாசிபிலிட்டி நம்மளுக்கு கிடைக்குது, இன்னொரு பாத் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அதனால் திஸ் இஸ் அ பேக் ட்ராக்கிங் ஸ்டெப். ஃபைன். So ds.pop back. And so next பார்த்தீங்கன்னா நம்ம visited of neighbor வந்து false பண்ணிடலாம். Visited of neighbor is equal to false. Fine. So நம்ம ஆல்மோஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பட் செக் பண்ணலாம் ரன் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ ஏதோ எரர் வருது. நாட் விசிட் ஆஃப் நெய்பர் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. சோர்ஸு ஹீப் ஏதோ ரன் டைம் ஏதாவது வருது, என்னன்னு செக் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் அ செகண்ட். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே ஜே போடணும்னா நான் ஐ போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் எரர்னு நினைக்கிறேன். ஸோ ரன் பண்ணி பார்க்குறேன் இப்போது. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் அக்செப்டட்னு வருது. மிச்ச டெஸ்ட் கேஸை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த எரர் என்னன்னா, இந்த ஃபார் லூப்பில் வந்து ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல் டு ஜேக்கு பதிலாக இங்கே வந்து ஐன்னு மாற்றி போட்டிருந்தேன். ஸோ அதான் மிஸ்டேக். ஸோ நம்ம சொல்யூஷன் அக்செப்ட் ஆகுது. சப்மிட் கொடுக்குறேன். ஸோ நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் இது. ஜஸ்ட்டு கிராஃப் ட்ராவர்சல் உங்களுக்கு தெரியணும். பிஎஃப்எஸ் ட்ராவர்சல் வந்து டிஎஃப்எஸ் ட்ராவர்சல் இருக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிராஃப் சீரிஸும் வரும். ட்ராவர்சல் பற்றியெல்லாம் நான் வீடியோஸ் போடுவேன். ஃபைன். ஸோ இந்த வீடியோட சம்மரி என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு அட்ஜஸ்டன்சி லிஸ்ட் கிரியேட் பண்ணுறோம். அந்த அட்ஜஸ்டன்சி லிஸ்ட்டில் வந்து நம்ம அந்த கிராஃப் டேட்டா வந்து ஃபில் பண்ணுறோம். அண்ட் தென் டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷனாக கால் பண்ணுறோம். டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷன் கால் ஆன உடனே அந்த சோர்ஸை வந்து நம்ம டிஎஸில் புஷ் பண்ணுறோம், டிஎஸ் வெக்டாரில். அண்ட் தென் விசிட்டட் ஆக்கிடுறோம். விசிட்டட் ஈக்குவல் டு ட்ரூவாக மாற்றிடுறோம் சோர்ஸுக்கு. அட் சம் பாயிண்ட் வந்து அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் இருக்கிற லாஸ்ட் எலிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு த டெஸ்டினேஷன். அப்படி ஆச்சுன்னா நாம் அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆன்சர் வெக்டாரில் புஷ் பண்ணிடுறோம். ஸோ அண்ட் தென் நம்ம இந்த நெய்பரெல்லாம் நம்ம வந்து ட்ராவல்ஸ் பண்ணுறோம். ஸோ அந்த சோர்ஸோட நெய்பர்ஸை ட்ராவல்ஸ் பண்ணி அதில் வந்து நம்ம டிஎஃப்எஸ் கால் பண்ணுறோம் மறுபடியும். ஸோ அண்ட் தென் ஒரு பேக் ட்ராக்கிங் ஸ்டெப் இருக்குது, சிம்பிள் ஸ்டெப். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. நம்ம சேனலில் மிஷின் லேர்னிங் வீடியோஸும் இருக்குது தமிழில். போய் பாருங்கள், கற்றுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video. Until then, bye. Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா.